முன்னாடியே சொல்லு. சிவா எடுக்க போகும் முடிவு என்ன? சிவா வந்து சிந்து கிட்ட சரியாக பேசியிருக்காம வந்து போயிருக்கோம். காரணம் வந்து அன்னபூரணி தான். அதுக்கப்புறம் வந்து ஜட்ஜ் வந்து கூப்பிட்டு கேட்கும்போது நம்ம சிவா வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா, எங்கள் பெரியம்மா எடுக்கிற முடிவு தான் அப்படி வந்து சொல்லியிருப்பாங்க. காரணம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அன்னபூரணி வந்து அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சிவா கிட்ட வந்து பேசியிருப்பாங்க. நீ மட்டும் வந்து ஒத்துக்கிட்டானா நான் வந்து உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து நம்ம சிவாவை பிரைன் வாஷ் பண்ணிடுறாங்க. நம்ம ஜட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது, வாழ போகிறது நீங்கள் 2 பேர் தான், நீங்கள் 2 பேர் கலந்து பேசி முடிவெடுங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அன்னபூர்ணி கிட்ட வந்து கேட்டாலும் அன்னபூர்ணி வந்து பார்த்திங்கன்னா என் பிள்ளைய ஏமாற்றிட்டு போனவளுக்கு வந்து திருப்பி வந்து இந்த வீட்டில் வந்து இடம் இல்லை, என் பிள்ளோட வாழ்க்கைக்கும் வந்து இடம் இல்லை, அவளுக்கு சரியான தண்டனை வந்து விவாகரத்து வாங்கிட்டு போகிறது தான் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இது கேட்டு சிந்து வந்து ரொம்ப தெரிப்பிடுறாங்க. நம்ம ஸ்னேகெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சந்தோஷத்தில் இருக்காங்க மகாலா. இப்போ வந்து ஜட்ஜ் வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா, சரி நீங்கள் கொஞ்ச நாள் டைம் எடுத்துகிட்டு பேசி வந்து கலந்து பேசி ஒரு முடிவு சொல்லுங்கள் அதனால சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கோர்ட் வந்து ஒத்து வைக்கிறாங்க அடுத்த வாய்தாக்கு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவா வந்து சரியாக பேசியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் வந்து ஆடியன்ஸாக நினைக்கிறோம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.